என்ன ஏன் உங்க முகத்துல சொல்லிக்கிறாப்புல இருந்தது மூக்க ஒண்ணுதான், அதுக்கும் ஆபத்து வந்துடுத்தா? ஏங்க பூனை ஏதாவது மூக்க கருவாடு நடத்தி கபத்துல கம்மி விடுத்தா? அது இல்லைங்க, எங்க ஆத்துல பசுமாடு இருந்ததோ இல்லையோ? பசுமாடா? நான் பாக்குறத எரும மாடுலாம் இருந்தது. ஓய், அது எருமாடு இல்ல காணும், என் ஆத்துக்காரி. தூரத்துல இருந்து பாக்குற போது அவ அப்படிதான் தெரியவா. சரி, விஷயத்துக்கு வரோம். நம்ம மாத்து பசு கொஞ்ச நாளா பால் கறக்குறேன் காணும். பக்கத்து ஆத்துல பஞ்சு இருக்காருன்னு யோஜனை கேட்டேன். அதுக்கு அவர் என்னங்கானு சொல்லணும். பசுமாட்டுக்கு புண்ணாக்கு பதிலா பூந்து வைக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையா காணும். சங்கீதம் கேட்டா பசு நன்னா பால் கறக்கும்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காத்தால பஞ்சு பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் பாட ஆரம்பிச்சேன். நானும் சொம்ப எடுத்துட்டு பால் கறக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். என்ன நடந்தது? அப்படின்னு ஒரு உதை, எடைக்கு எடை சதபிக்கிற மாதிரி. ஓய், பஞ்சு வராருங்க. அவன் கொடுமை தாங்காம தானே நான் இங்க வந்தேன். அவன் இங்கேயும் வரானே. ஓய், நீ கவலைப்படாது, நீ ஒளிஞ்சு போ. அந்த பையன் வந்தானா பார்த்து பாராம போயிடுவான். ஓய், அவன் போகட்டான், இங்கேதான் நின்னுப்பான். ஓய், இதுக்கு முன்ஜாக்கிரதையா இந்த முள்ள இங்க போட்டு போடும். ஆமா, போடும். தாண்டு, பார்த்து வர. மாடிக்கிட்டு மாடிக்கிட்டு எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். கைலைகள், நாய்கள், இவன் உன் கண்ணே தெரியல. பல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த முள்ளே ஆயுதம். பாடியம்மா அடா, பார்த்து வரப்படாதா, நானே எடுத்து விட்டுருப்பேன். சாமி, நீங்களா? அடா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, அவசரத்துக்கு பேரம் இல்ல. என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்க? என் தலைய பிடிச்சுக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. எங்க ஆத்துக்காரிக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் என் குடுமையை கெடுத்துருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு. சாமி, ரொம்ப ரொம்ப கும்பிடுறேங்க. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு பவுனு. பவுனா? நீ குலுங்கி நடக்கிறது கோபுஜான் மாதிரி இருக்கு. காதலுக்கு தூது வந்த முள்ளே, நல்ல கிளவியா பார்த்து குத்து. என்னடா அது? முள்ளு பார்த்து வரப்படாது, கண்ணு தலையில இருக்கு. கரையில முள்ள இருக்க. டே பாளையத்தான் போறாள. ஆமா, ஒரு நாட்டுக்கட்ட நல்ல ஐட்டம். யாரு அவ? தெரியாது. அவதான் என் பொண்டா. கண்ணு தெரியல, இப்படி அவசரமா வந்து தட்டி விட்டுட்டல. I am very sorry. பெரிய சாவி. ஏய், அடே கங்கா, அது ஆறு நினைச்சிட்டு அப்படி பேசிட்டு இருக்கே. யாரா? என்னது யாரா? இவர்தான் என்னுடைய அண்ணா, ரங்கமணியோட தோப்பனார். உனக்கு வருங்கால மாமனாருமா. ஐயோ, என்னடா பொண்ணு பெரிய வாயாடியா இருப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா. வாங்க வாங்க, குழந்தை ஏதோ தெரியாதனமா பேசிட்டா. நீங்க பிரம்மபுரம் சுந்தரேசையர் இல்ல? ஆமா, நானே தான். இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? 16 வருஷம் ஆச்சு. ஓ, என்ன யாருன்னு தெரியறதா? தெரியறது, இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். அப்போ இதுதானே அந்த குழந்தை? ஆமா, அதே குழந்தை தான். இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது. ஏன் நடக்காது? எதுக்காக இந்த கல்யாணம் நடக்காது சொல்லுங்க. கேக்குறானே, சொல்லேண்டா. சொல்றது என்ன? அந்த கங்கா சுந்தரேசையரோட மகளே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு பிராமண பொண்ணும் இல்ல. இதையெல்லாம் கூட மன்னிச்சு அவளைய மாட்டு பொண்ணா ஏத்துக்க நான் தயார். ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதை நினைச்சாதான் என் நெஞ்சு கொதிக்குது. ஏ ரங்கமணி, எந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும்னு ஆசைப்படுறியோ அந்த பொண்ணு ஹரிஜன பொண்ணு. வேண்டாண்டா, நாக்கு இருக்குங்கிறதுக்காக நாராசமான வார்த்தைகளை பேசாத. அவசரப்பட்டு ஒரு அப்பாவி பொண்ணுடைய வாழ்க்கையை கழிச்சு வர்றா. ஏமா வீணா ஆசைப்படுற?
என் புள்ள கல்யாணத்தை பிரமாதமா நடத்தணும், தான் விரும்பின பொண்ணையே அடைஞ்சு அவன் சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன்னு உனக்கே தெரியும். அப்படிப்பட்ட நானே சொல்றேன்னா அது உண்மையா இல்லாம இருக்குமா? அது உண்மைதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என் கண்ணால கண்ட காட்சிக்கு சாட்சி வேற என்னடா வேணும்? கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்க. சொல்றேன். 16 வருஷத்துக்கு முன்னால பிரம்மபுரங்கிற ஊர்ல நான் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். அப்ப அங்க இருந்த ஒரு சுகர் ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துறது காளிங்கிற ஒரு ஹரிஜன தொழிலாளி. திடீர்னு ஒரு நாள் அந்த சுகர் ஃபேக்டரி கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செஞ்சது காளிதான்னு தெரிஞ்சு அவரை பிடிக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு போனேன். அப்போ காளியா? ஓஹோ, கொலையும் செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரம் தேட கோயிலுக்கே வந்திருக்கியா? சத்தியமா சொல்ற சாமி, அந்த கொலையை நான் செய்யல. தொழிலாளருக்கு தலைமை தாங்கி போராட்டத்தை நடத்தினேன். ஆனா முதலாளியை நான் கொலை பண்ணல சாமி. யாரோ அந்த போராட்டத்தை சாக்க வச்சுக்கிட்டு முன் விரோதத்தை தீர்த்துக்கிட்டாங்க. படி என் பேர்ல விழுந்துட்டு சாமி. சாமி சாமி, என் பொண்டாட்டி பிரசவத்துல இறந்துட்டா சாமி. என்ன போலீஸ் துரத்திக்கிட்டே வருது சாமி. என் குழந்தை நீங்க தான் சாமி வளர்க்கணும். வாங்கிக்கங்க சாமி. யோஜனை பண்ணாதீங்க சாமி. கொஞ்ச நாள் தலைமுறை வந்துட்டு அப்புறம் வந்து நானே வாங்கிட்டு போறேன் சாமி. வாங்கிக்கங்க சாமி. வாங்கிக்கங்க சாமி. போலீஸ் வருது. போயிட்டு வரேன் சாமி, போயிட்டு வரேன். ஓஹோ, குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு தப்பிச்சுட்டு போயிட்டானோ? இருக்கட்டும். ஈஸ்வரா, இப்பவாவது புரியுதாடா நான் சொல்றது உண்மைதான்னு? அந்த கங்கா ஹரிஜன பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு கொலைகாரனோட மகளுக்கு கூட. அவன் சுந்தர செய்ய பொண்ணே இல்லை. ஒரு அரிஜன பொண்ணு. மோகவண்ண சித்திரமே மூடி வச்ச புத்தகமே ஆசையெல்லாம் தீரும் மட்டும் படிக்கோடும். மோகவண்ண சித்திரமே மூடி வச்ச புத்தகமே ஆசையெல்லாம் தீரும் மட்டும் படிக்கோடும். ஆசையெல்லாம் தீரும் மட்டும் படிக்கோடும். உடல் அந்த பக்கம் இந்த பக்கம் துடிக்கோடும். கங்கா, ஏன் போற? போக வேண்டியவன் போக வேண்டியது தானே. அப்படின்னா நான் உனக்கு வேண்டப்படாதவன் ஆயிட்டேனா? இல்ல, நான் தான் தீண்டப்படாதவள் ஆயிட்டேன். கங்கா, நீ ஒரு கீழ் ஜாதி பொண்ணுங்கிற விஷயம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா இவங்க எல்லாம் என்ன செய்திருப்பாங்க? விஷம்னு தெரியாம சாப்பிட்டா அது தலைவிதி, தெரிஞ்சே சாப்பிட்டா அது தற்கொலை. தலைவிதியை தடுக்க முடியாது, தற்கொலையை தடுக்கலாம் இல்லையா? உன்னோட பூர்வீகம் உனக்கு நான் புருஷனாக தடுக்க ஒரு காலம் விட மாட்டேன். உங்க நம்பிக்கை எனக்கு புரியும், அது நடக்காதுன்னு தெரியும். கங்கா, கல்யாணங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு அழிஞ்சு போன ஆசை, கலைஞ்சு போன கனவு. கங்கா, ஜாதி பேதங்கிற ஏற்றத்தாழ்வுகள் நம்ம நிரந்தரமா பிரிச்சிடும் நினைக்கிறியா? அதை எதிர்த்து போராட நானே தயாராட்ட பிறகு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுக்க காரணம்
காரணமா? கிச்சமே, உனக்கு விஷயம் தெரியுமோ? பெரிய விபரீதம். என்ன ஓய்? நம்ம ரங்கமணியோட தோப்பனார் தூக்கில பிணமா தொங்குறார். ஹரிஜன பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த கங்காவை கல்யாணம் பண்ணிவிட்டானே, அதை அவன் தோப்பனார். எப்படினாலும் தாங்கிப்பான். இந்த அநியாயம் வேற எந்த அக்ரஹாரத்திலாவது நடக்குமா நானும்? என்ன சொல்றேன்? இவ்வளவுக்கும் காரணம் அந்த சுந்தர செயல்தான் நானும். அந்த ஆச்சாரம் கட்ட மனுஷனை தொட்டு போயின தோஷத்துக்காக ஆயுசு பூரா இந்த கணத்தை வந்து தற்கொலை பண்ணிக்கணும் நானும். இப்போ புரியுறதா நான் ஏன் மறைக்கிறேன்னு? நாம சந்தோஷமா வாழ நம்ம குடும்பங்கள் அழியணுமா? கங்கா, வீடா நடக்கிறதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணத்தை நீயே தடுத்துறாத. ஒருவேளை நீ சொல்லப்படி நடந்தாலும் நம்முடைய தூய அன்பு மதிக்காதவங்களை நாம மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது பாருங்க, மத்தவங்க சாபத்துக்கு ஆளாகலாம், ஆனா பெத்தவங்க சாபத்துக்கு ஆளாக கூடாது. கங்கா, என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க. கங்கா, 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 பாடி வந்து பிரசாதம் வாங்கிக்கோ. என்ன இவ? கங்கா, எங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? கங்கா, பாடி, அம்மா, உள்ள வரலாமா? கங்கா, வேணாடி, வேணாம். இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாது. என்னால தாங்கவே முடியாது. ஐயோ, என்ன தொடாதம்மா, என்ன தொடாத. ஐயோ, என்னடி என்னென்னமோ பேசுறேன். செத்து போன அவளுக்கு 16 நாள் தாண்டி தீட்டு. உன்னை பெத்து போட்டு 16 வருஷம் ஆகுது. இன்னுமா உடம்புல தீட்டு ஒட்டிட்டு இருக்கு. ஊரு அப்படி சொல்லுதம்மா. ஊரு என்னடி ஊரு? கங்கா, நீ பாரத்து துளசி மாசில்லாதவ. கங்கைக்கு ஏதடி களங்கம்? அம்மா, தற்பே சேத்துல பிறந்ததுங்கிறதுக்காக அவ தர்ப்பணத்துக்கு உபயோகிக்க மாட்டேன்னு சொல்றவா இந்த அக்கறை யாரு இருக்கா? அம்மா, என்னால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம். எங்களுக்கு என்னடி கஷ்டம்? பூனை எச்சில் பட்டுடுமேன்னு நினைச்சா தன் குட்டிய பாதத்தோட வாயில கவிட்டு போகுமா? கங்கா, சத்தியமா சொல்றேன், 5 கண்டங்களும் தலைகீழா திரண்டு வந்தாலும் சரி, நான் தான் உங்க அம்மா, நீதான் என் பொண்ணு. இதுதான் உன் வீடு. வாங்க, வா. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே